குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் எடுக்க போகிறேன். நம்ம வந்து இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஷார்ட் ஃபார்மில் வந்து ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா RAM. As an atom is very small, its absolute mass cannot be determined directly. அதாவது என்னென்னா ஆட்டம் வந்து என்னென்னா ஸ்மால் சைஸில் இருக்கிறதுனால இப்போ வந்து என்னென்னா ஆட்டமுடைய மாஸ் வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ண முடியாது. The earlier pioneers of chemistry used to measure the atomic mass of an atom relative to an atom of another element. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஏர்லியர் டேஸில் வந்து என்னென்னா எப்படி வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து அதாவது என்னென்னா இப்போ ஒரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டோடைய ஆட்டம் அதாவது என்னென்னா The early pioneers of chemistry used to measure the atomic mass of an atom relative to an atom of another element. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் வந்து என்னென்னா இன்னொரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸோட கம்பேர் பண்ணி அதாவது என்னென்னா இப்போ வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. The measurement the masses of equal number of atoms of two or more elements at a time to determine their relative masses. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஒரு சில டைமில் வந்து இப்போ வந்து என்னென்னா they measured the masses of equal number of atoms of two or more elements at a time to determine the relative masses. அதாவது என்னென்னா ஒரு சில டைமில் வந்து என்னென்னா ரெண்டு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாசஸ் வந்து என்னென்னா சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து என்னென்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. They established one element as a standard, have it an arbitrary value of atomic mass, and using this value of they measured the relative mass of other elements. அதாவது என்னென்னா இப்போ வந்து ரெண்டு எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் வந்து என்னென்னா ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. The mass obtained by this way is called relative atomic mass. அதாவது என்னென்னா இப்போ வந்து இந்த மெத்தடில் கிடைக்கக்கூடிய ஆட்டமுடைய மாஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ். In the beginning the mass of hydrogen atom was chosen as a standard and mass of other atoms were compared with it because of the extents of isotopic character of hydrogen 1H1, 1H2, 1H3. அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து பிகினிங்கில் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து என்னென்னா ஸ்டாண்டர்டு மாஸ் அதாவது ஹைட்ரஜனுடைய மாஸ் வந்து ஸ்டாண்டர்டாகவும் நெக்ஸ்ட்டு வந்து அதர் எலிமெண்ட்ஸை வந்து அதாவது அதர் எலிமெண்ட்ஸோடைய மாஸ் வந்து கம்பேர் பண்ணினாங்க. அதாவது ஹைட்ரஜன் மாஸை விட அதாவது ஹைட்ரஜன் ஆட்டமுடைய மாஸை விட கம்பேர் பண்ணாங்க. அப்போ வந்து என்னென்னா நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து 3 ஐசோடோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதாவது 1H1, 1H2, 1H3. இப்போ வந்து ஹைட்ரஜனுடைய ஐசோடோப்னால வந்து என்னென்னா ஹைட்ரஜனுக்கு பதிலாக லேட்டர் ஹைட்ரஜன் ஆட்டம் வாஸ் ரீப்ளேஸ்டு பை ஆக்சிஜன் ஆட்டம் அஸ் த ஸ்டாண்டர்டு. அதாவது என்னென்னா இப்போ வந்து ஹைட்ரஜனில் வந்து ஐசோடோப்ஸ் அதாவது 3 ஐசோடோப்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இப்போ வந்து என்னென்னா ஹைட்ரஜனுடைய ஐசோடோபிக் ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி இப்போ வந்து ஹைட்ரஜனுக்கு பதிலாக வந்து ஆக்சிஜன் வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூவாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. நவ் த ஸ்டேபிள் ஐசோடோப் ஆஃப் கார்பன் C12 வித் அட்டாமிக் மாஸ் 12 இஸ் யூஸ்ட் அஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார் மெஷரிங் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். அதாவது என்னென்னா இப்போ வந்து ஆக்சிஜனுக்கு பதிலாக இப்போ வந்து கார்பன் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னென்னா கார்பனுடைய ஐசோடோப் சிங்கிள் பாண்ட் 12 அதாவது என்னென்னா with atomic mass 12 is used as the standard for measuring the relative atomic mass of an element. ஆக்சிஜனுக்கு பதிலாக கார்பனுடைய அட்டாமிக் மாஸ் யூஸ் பண்ணி எலிமெண்ட்டோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அன் எலிமெண்ட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் த ஆவரேஜ் மாஸ் ஆஃப் இட்ஸ் ஐசோடோப்ஸ் டு 1/12th பார்ட் ஆஃப் த மாஸ் ஆஃப் எ கார்பன் 12 ஆட்டம். இட் இஸ் டினோட்டட் அஸ் AR. அதாவது A பேஸ் R. இட் இஸ் அதர்வைஸ் கால்டு ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். அதாவது என்னென்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஒரு எலிமெண்ட்டோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து கார்பன் 12 ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது என்னென்னா கார்பன் 12 ஆட்டமோடைய கம்பேர் பண்ணி எலிமெண்ட்டோடைய அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி சிம்பிளில் வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா A பேஸ் R. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் அட்டாமிக் வெயிட். Relative atomic mass A base R equal to average mass of the isotopes of the element by 1/12th of the mass of one carbon 12 atom. Modern methods of determination of atomic mass by mass spectrometry uses C12 as standard. அதாவது என்னன்னா இப்போ வந்து
அட்டாமிக் அதாவது என்னென்னா இப்போ வந்து என்னென்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்ரி யூஸ் பண்ணி இப்போ வந்து என்னென்னா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது என்னென்னா ஒரு எலிமெண்ட்டோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபார் மோஸ்ட் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் த ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் இஸ் வெரி க்ளோசர் டு எ ஹோல் நம்பர் அண்ட் இட் இஸ் rounded off to a whole number to make calculations easier. அதாவது என்னன்னா இப்போ வந்து நிறைய எலிமெண்ட்டோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஹோல் நம்பராக இருக்குது. இப்போ வந்து அதனால் வந்து என்னென்னா கால்குலேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டேபிள் 7.1 லிஸ்டட் சம் ஆஃப் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அண்ட் தேர் ஏ பேஸ் ஆர் வேல்யூஸ். அதாவது என்னென்னா இப்போ வந்து இங்கே வந்து டேபிளில் வந்து ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலிமெண்ட் C12 ஸ்கேல் அதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சம் எலிமெண்ட்ஸோடைய ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்னா ஹைட்ரஜன் சிம்பிள் H ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 1, கார்பன் சிம்பிள் C ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 12, நைட்ரஜன் சிம்பிள் N ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 14, ஆக்சிஜன் சிம்பிள் O ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் 16, sodium simple Na relative atomic mass 23, magnesium simple Mg relative atomic mass 24, sulfur simple S relative atomic mass 32. relative atomic mass is only a ratio, so it has no unit. அதாவது என்னன்னா relative atomic mass அப்படிங்கிறது என்னன்னா ரேஷியோவில் இருக்கிறதுனால relative atomic mass வந்து எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. if the atomic mass of an element is expressed in grams it is called as gram atomic mass. அதாவது என்னன்னா இப்போ வந்து அட்டாமிக் மாஸ் வந்து என்னென்னா எப்படி வந்து ரைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராமில் வந்து ரைட் பண்ணுறதுனால இப்போ வந்து என்னென்னா எப்படி வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிராம் அட்டாமிக் மாஸ். இப்போ வந்து என்னென்னா கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் டு 1 கிராம். அதாவது என்னென்னா ஹைட்ரஜனுடைய கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 கிராம். நெக்ஸ்ட்டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் ஈக்குவல் டு 12 கிராம். அதாவது என்னென்னா கார்பனுடைய கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12 கிராம். நெக்ஸ்ட்டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் நைட்ரஜன் ஈக்குவல் டு 14 கிராம். அதாவது நைட்ரஜனுடைய கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோனா 14 கிராம். நெக்ஸ்ட்டு கிராம் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் டு 16 கிராம். இப்போ வந்து என்னென்னா ஆக்சிஜனுடைய கிராம் அட்டாமிக் மாஸ் வந்து எவ்வளோனா 16 கிராம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.